கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த மாதம் முழுமையாக தேவன் கிருபையாய் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து இந்த இரண்டாவது மாதம் நம்மை தொடர்ந்து தாங்கவும் சுமக்கவும் நம்மை ஏந்தவும் போதுமானவரும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த இரண்டாவது மாதம் முழுமையாக தேவ கிருபையை சார்ந்து வாழ நம்ம ஒப்புக் கொடுப்போம். இந்த வேளையிலும் கூட 2 கொரிந்தியர் 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது என்று சொல்லி பவுல் சொல்வதை பார்க்கிறோம். வேதம் முழுமையாக இருக்கிற சகல பரிசுத்தவான்களை விட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிறப்பானவர். காரணம், அவர் மனிதனை மீட்கும்படியாக மனுஷகுமாரனாக உலகத்தில் வந்தபடியினாலே பாவத்தை அவர் வெட்டி சிறந்தார், சாபத்திலிருந்து வெட்டி சிறந்தார். எல்லா விதமான வெற்றிகளையும் பெற்றது மாத்திரமல்ல, அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து மரணத்திலிருந்து வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது. அப்படியே ஆக கடவுள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை என்பது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, சிறப்பான ஒரு வாழ்க்கை. அவர் மூலமாக பரலோக ராஜ்யம் போவதற்குரிய வழி உள்ளபடியினாலே அவருடைய ஏற்றுக்கொண்ட நம் வாழ்க்கையிலே அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது. ஆபிரகாமுக்கு இல்லாத பாக்கியம், ஈசாக்குக்கு இல்லாத பாக்கியம், யாக்கோபுக்கு இல்லாத பாக்கியம், பழைய ஏற்பாடு இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு இல்லாத ஒரு மாபெரும் பாக்கியம் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்தின் வாக்குத்தத்தம் எல்லாம் அப்படியே ஆகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை ஆண்டவன் நம்ம கொடுத்திருப்பார். தாமதமாகிறது என்று சொல்லி நாம் தவித்து தத்தளிக்க வேண்டாம். ஏற்ற வேளையிலே கர்த்தர் நம்மை உயர்த்த அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருப்போம். காரணம், இயேசு கிறிஸ்து மூலமாக வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளபடியினாலே நம் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு தேவனை நோக்கி பார்க்கிற நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த இரண்டாவது மாதம் கூட தேவனுடைய வார்த்தை பிரகாரமாக நடத்த அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்தை பார்க்கிற நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நடத்த அவர் கிருபையுள்ளவரும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினாலே நாம் தேவனை சார்ந்து வாழ்வோம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் வீழ்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் வீழ்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவ இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் பாலங்களை மறந்தாலும் நீர் என்னை மறப்பது என்று சொல்லி பார்க்கிற வண்ணமாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளதால் நன்றியோடுமே துதிக்கிறோம். அப்பா, உடைய வார்த்தையை நம்பி வாழ்கிற எங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம். விசுவாசிப்பதினாலே உடைய மகிமையை மாதத்திலே நீ வெளிப்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுமையாய் தேவ ஜனங்கள் ஆகிய ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீ தாங்கும்படியாக அற்புதங்களை செய்யும்படியாக உன் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.